இப்போ நம்ம illustration 1 பார்க்கலாம். என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்ட்டிகுலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டி ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் குடுத்துருக்காங்க. எந்த இயர்னா 31st March 2019. அதுதான் தமிழ்ல. பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு தயார் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹெட்டிங் எழுதிடலாம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட். ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் சைடு, அதாவது பற்று பக்கத்துல ரெசிப்ட் பெறுதல்கள் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் இங்க நோட் பண்ணுவோம். அப்படியே ஆப்போசிட் கிரெடிட் சைடில் செலுத்தல்கள் பேமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் நம்ம இந்த சைடு நோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 18,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு தொடக்க ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்பவுமே வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் தான் எழுதுவோம். ஸோ டு பேலன்ஸ் பாட்டோன்னு போட்டு கேஷ் எழுதிக்கிறோம். காலம்ல 18,000 ரூபாய் எழுதிட்டோம். ரெண்டாவது ரெண்ட் பெய்டு 6,000 சொல்லியிருக்காங்க. பெய்டு அப்படின்னாலே அது வந்து ஒரு பேமெண்ட் தான். ஸோ இங்கே வந்து காசு வந்து பேமெண்ட்காக போகுது, அதனால நம்ம அதை இங்கே நோட் பண்ணுறோம். தமிழில் வந்து வாடகை செலுத்தியதுன்னு சொல்லுவோம். அமௌண்ட் காலம்ல 6,000 ரூபாய் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கிவன். ஸோ இவங்க வந்து ஒரு எஜுகேஷன் சொசைட்டி, இவங்க மற்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து போகுதுன்னு அர்த்தம். ஸோ பேமெண்ட் சைடில் இதை நம்ம நோட் பண்ணுறோம். தமிழில் உதவித்தொகை அளித்ததுன்னு சொல்லுவோம். 15,200 ரூபாவை அமௌண்ட் காலம்ல நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு. ரிசீவ்ட்னாலே அது வந்து ரெசிப்ட் தான். ஸோ அதை நம்ம ரெசிப்ட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பில்டிங் பர்ச்சேஸ்டு வந்து 2,10,000 ரூபாய் இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணால் செலவாகும், செலவானா பேமெண்ட்ல வந்து நம்ம இதை நோட் பண்ணிக்கிறோம். கட்டணம் வாங்கியது 2,10,000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாஃப் சேலரி, அதாவது சம்பளம் கொடுத்துருக்காங்க, கொடுத்தோம் அப்படின்னா காசு வெளியே போகுது, வெளியே போனால் அது ஒரு பேமெண்ட். லாஸ்ட் ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ரிசீவ்டு அப்படின்னாலே அது ஒரு ரெசிப்ட், நம்ம ரெசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். சந்தா பெற்றது 2,65,000 ரூபாய். எல்லா ஐட்டமும் இப்போ நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெசிப்ட் சைடோட டோட்டல் ஆட் பண்ணலாம். 18,000 + 18,500 + 2,65,000 ஆட் பண்ணோம்னா 3,01,500 ருபீஸ் வந்துருக்கு. அப்படியே பேமெண்ட் சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா 6,000, 15,200, 2,10,000, 55,000 ஆட் பண்ணோம்னா 2,86,200 வந்துருக்கு. ஸோ ஹையஸ்ட் டோட்டலாக இருக்கிற 3,01,500 எடுத்து ரெண்டு சைடு என்டர் பண்ணுறோம். நம்ம கிட்ட வந்து மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,01,500. பட் நம்ம பண்ண செலவு வந்து பார்த்தீங்கன்னா 2,86,200 தான். ஸோ செலவு பண்ணது போக நம்ம கையில் இருக்கிற மிச்ச காசு 15,300. இதுதான் ஆன்சர். பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட், கை ரொக்கம் எழுதிடுறோம். ரெசிப்ட் சைடில் 2, பேமெண்ட் சைடில் பை போடலன்னா மறக்காமல் சம் முடிக்கும் போது போட்டுருங்க. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 1 ட்ரை பண்ணுங்கள்.